கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த தவக்கால தியானத்தின் 19வது நாளான இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகின்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு பிசாசு பிடித்தவனை துரத்துகிறார். அவனை அவன் அவன் அந்த பிசாசு பிடிச்சவனை ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. அப்போது பிசாசு பிடிச்சவனை ஆண்டவர் துரத்துகிறார். அப்பொழுது ஊமையான அவன் பேசுகிறான். அவன்கிட்ட இருக்கிற பிசாசு வெளியே போன உடனே அவன் பேசுகிறான். அப்போ ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. எப்படிடா எப்படிடா இப்படி, இவர் யாருடா அப்படின்னு அப்படி ஆச்சரியப்படுறாங்க. அப்போ பரிசேயர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவன் பிசாசுகளின் தலைவனால பிசாசை விரட்டுறான் அப்படின்னு சொல்லி நம் தேவனை, நம் தேவகுமாரனை, நம் ராஜாதி ராஜாவை அவங்கெல்லாம் பிசாசின் தலைவன்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? ஆனால் அதற்காக ஆண்டவர் கோவிச்சுக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடல. அவர் ராஜ்யத்தை போய் பிரசங்கம் பண்ணுகிறார், வியாதியஸ்தரை குணமாக்குகிறார். அவர் இது இன்னும் இப்போ அதாவது இன்னும் காரியங்களை சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். ஊர் ஊராக போகிறாரு. ஜனங்களை அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஜனங்களுக்காய் அவர் போய் தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தை அவர் விரிவாக்கி கொண்டே தான் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட விசேஷித்த விதமாய் நம்மளோடு தேவன் பேசுகிற வார்த்தை என்னன்னா, அடுத்தவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்றதுக்காக மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. நம்மளோட ஊழியத்தை குறை சொன்னாலோ, இல்லை நம்மளுடைய படிப்பை குறை சொன்னாலோ, இல்லை நம்ம நல்லது தான் செய்கிறோம் ஆனாலும் நம்மளை சிலர் நம்மளை ஏளனமாக பேசினாலோ, எதற்கும் நாம் சோர்ந்து போயிட்டு அதை கைவிட்டக்கூடாது. யாருக்கோ இந்த வீடியோ வருது, உண்மையில் நம்ம நல்லது செஞ்சுருப்போம். ஆனால் சிலர் நம்மளை பேசின வார்த்தை நிமித்தமாய் நமக்கே இந்த வம்புன்னு சொல்லி அதை விட்டு விலகி இருப்போம். இன்றைக்கு அவர்களை பார்த்து கர்த்தர் இந்த வீடியோ மூலமாக பேசுகிறார். பெரியமானவர்களே, அல்ல, தேவன் என்ன நம்மை கொண்டு செய்ய நினைக்கிறாரோ அதை நாம் செய்து முடிக்க வேண்டும். அதனால தான் பிதாவின் சித்தம் செய்ய முடிக்கும்படியாய் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதனால் மனுஷங்கள் குறித்து எதை பற்றியும் அவர் கவலைப்படலை, வேதனைப்படலை, அதை அவர் எடுத்துக்கல. ஹல்லேலூயா. அவர் அப்படி இருக்கும்போது நாமும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம உறவினர்களாக இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கலாம். சில நேரங்களில் மருமகள்மார்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சும்மா குறை சொல்லி பேசிக்கிட்டே இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. நல்லா துதிச்சு பாடுங்க. அவங்க வெக்கப்படட்டும். ஆமாம், நம்ம என்ன சொன்னாலும் என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ சந்தோஷமாக இருக்காளே. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் இருப்பதே நமது பலன். ஆமே, நம்ம கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் அதை நினச்சி சோர்ந்துடலையே, உட்கார்ந்துடலையே. என்னடா நம்மளை போய் பிசாசின் தலைவன்னு சொல்கிறாங்கன்னா அவர் நினைக்கல. அவர் வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஊழியத்தில் சோர்ந்து போன யாராவது பார்த்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் தொடருங்கள். எலியா சோர்ந்து தான் போனான். ஏசபேல் சொல்கிறா, ஏய் பாரு, உன்னை நான் என்ன செய்ய போகிறேன், நீ 400 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்னதுக்கு சரியாக நான் உன்னை பழி வாங்குவேன், நான் உன்னை கொண்டு போட்டுருவேன்னு தான் சொல்கிறா. சோர்ந்து போயிடுறாரு. அக்கினியில் பதில் கொடுத்த தேவன், அவர் கூப்பிடும்போது அக்கினியாக இறங்கி வந்தார் ஆண்டவர். என்ன அற்புதம்! ஆனாலும் சோர்ந்து போயிட்டார். இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை நாம் அனுபவிச்சிருப்போம். நம் தேவன் நம் வாழ்க்கையில் செய்த அளவில்லாத ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொண்டிருப்போம். கர்த்தருக்கு சாட்சியாக நாம் ஜீவித்து கொண்டிருப்போம். ஆனால் சில பிசாசு செய்கிற சில தந்திரங்களினால் ஏதாவது ஒரு சோதனை அவன் கொண்டு வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு மன வருத்தத்தை கொண்டு வந்திருக்கலாம். இல்லை, நாமும் எல்லாவற்றையும் தூசியை போல உதறி விட்டுட்டு அதெல்லாம் மேலே ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இன்றைக்கும் சந்தோஷம் சமாதானமாய் இந்த தவ காலங்களில் நாம் தியானிக்கிற நம்மோடு கர்த்தர் பேசுகின்ற வார்த்தை அவர் போதும். நம் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருல்ல, எனது சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. பிதா அதுக்கு சாட்சி, பரிசுத்த ஆவியானவர் சாட்சி. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்றது நம்ம வீட்டு ஆளுகளுக்கு தெரிய வேண்டாம். அவங்க நம்மளை திட்டத்தான் செய்வாங்க. ஊழியம் செய்கிறதுனால யாரும் நம்மளை தலையெழுதி வச்சுக்கிட்டுலாம் ஆட மாட்டாங்க. ஆனால் நம்முடைய சாட்சி தேவனிடத்தில் உண்டு. அல்லேலூயா. அதற்கு ஆண்டவரே சாட்சி. அதனால் தேவன் வருகை மட்டும்
நாம் அவருக்கு என்று என்ன செய்ய நாம் ஒத்துக்கொண்டு இருக்கிறோமோ நன்மை செய்வதை நாம் விட்டு விடாதிருப்போம். ஊழியம் செய்வதை நாம் விட்டு விடாதிருப்போம். நமக்கு கர்த்தர் என்ன செய்ய சொன்னாரோ, நம்மோடு என்ன நமக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற்றும்படியாய் நம்மளை வழி நடத்துகிறாரோ, அதில் எத்தனை இடர்கள்கள் இன்னல்கள் மனிதர்கள் மூலமாய் வந்தாலும் அதை நாம் பொருட்படுத்தாதபடி கிறிஸ்துவை நோக்கி ஓடுகின்ற ஓட்டத்தில் நாம் முன்னேறி கொண்டே இருப்போம். அதான் சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு கிறிஸ்துவுக்கென்று ஓடுகின்ற ஓட்டத்தில் நாம் ஓடிக்கொண்டு இருப்போம் என்று சொன்னது போல நாம் ஓடிக்கொண்டிருப்போம். இன்றைய தியான நாளில் நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். அதை குறித்து வேண்டாம், எழும்புவோம். திருப்பி தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுவோம். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுறது நல்லது. கர்த்தருடைய ஊழியத்தில் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சோர்ந்து போகிறவர்களை குறித்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். சோர்வெல்லாம் எடுத்து போட்டு டிஜேஸ் ஐயா நல்ல ஒரு பாட்டு பாடுவார். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? நம்மளை அழைத்த தேவன் கைவிடுவாரா? சொல்லுங்க. நம்மளை அழைத்தது யார்? தேவன். நம்மளை கைவிடுவாரா? ஆபிரகாமை கைவிட்டாரா? சொன்னதெல்லாம் நிறைவேற்றினார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பலத்த ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நடத்தினார்ல. நாட்கள் கடந்தது, ஆனாலும் செய்தார்ல. கானான் தேசத்துக்குள்ள உன் சந்ததியை நான் பிரவேசிக்க பண்ணுவேன், பண்ண வச்சார்ல. நம் தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் அற்புதர், அவர் வல்லமையின் தேவன், அவர் சொன்னதை செய்து முடிப்பவர். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிச்சயமாக நடக்கும். அதனால அவங்க நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டே உனக்கு என்ன நடந்தது? நீ ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறியே உனக்கு என்ன நடந்தது? நீ ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கிறேன்னு சொல்லி இப்படியெல்லாம் பண்ணியே உனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி சாத்தான் மனிதர்கள் மூலமாய் ஏவி விட்டு நம்மை எதிர்க்கும் போது அதற்கு நாம் பணிந்து விடக்கூடாது, நாம் கீழே விழுந்து விடக்கூடாது. நீதிமான் பனையை போல செலுத்திருப்பான். நம் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நீதிமானாய் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நிச்சயமாக நமக்கென்று குறிக்கப்பட்ட ஓட்டத்தில் நாம் கீழே விழுந்து விடாதபடி ஓட கடவோம். இந்த நாளில் ஒரு புது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காய் நாம் ஜீவிப்போம். கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்க்கலன்னு சொன்னால் பாருங்கள். 40 நாட்களும் 40 வீடியோ வருகிறது. ஷார்ட்ஸ் வீடியோ 40 போடுகிறேன். நிச்சயமாக பாருங்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாகவே மெய்யாகவே தேவன் பெரிய ஒரு அற்புதத்தை நம் வாழ்க்கையில் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.